எல்லாருக்குமே வணக்கம். நியூஸ் பார்த்துருப்பீங்க. கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர வச்சு இங்கே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருமே போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் நம்மளோட வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மனநிலையில் தான் அவர் இருந்தார். உள் தோற்றமும் அப்படி தான் இருக்குது, வெளி தோற்றமும் அப்படி தான் இருக்குது. ஒரு ஹேர் கட் கூட பண்ணலை, ஆள் இழைச்சி போயிருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நினச்சி போனோம். ஆனால் அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளை இழந்தவங்க, தன்னோட பெண்ணை இழந்தவங்க, மனைவி எழுந்தவங்க, இவங்க எல்லாருமே சொல்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று தாங்க, அதாவது இழப்புனா எல்லாருக்குமே இழப்பு தான். இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமையிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகளும் இருக்குது, ஒரு சில மனிதர்களும் இருக்காங்க. கட்சிகளை விட மனிதர்கள் என்ன நடக்குதுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்காம ஏதோ காதுக்கு கேட்டபடி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற நபர்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஓகே, அது ரெண்டாவது. ஏன்னா அது ஒரு பணம். அப்போ பணம் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பண்ணிப்பீங்களா அப்படின்னும் நீங்கள் ஒரு விஷயத்த முன்னாடி வைப்பீங்க. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஓகே, நான் அதை உங்கள் முன்னாடி வைக்கல. ஆனால் அதை சொல்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. கடைசி வரலும் உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன். எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஒரு காலில் விழுந்து எல்லார் காலையும் விழுந்து அழுதாரு. ஏன்னா அவங்க பேசுகிற ஒருத்தரும் அழறாங்க, பேசும்போதே அழறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமலே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நல்லா இருந்திருக்கும்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைப்போம். நம்பிக்கையோடு இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இதையும் ஒரு சிலர் பலவிதமாக இப்படி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அந்த பேசுகிற பர்சன்ஸ் எது கரெக்டான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுட்டு பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ போடுறவரும் நன்றி.